அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ 30 வயசு முதல் பெரியவர் வரை, அதாவது 70 வயசு வரை உள்ளவங்களுக்கு மூட்டு வலி, தீராத மூட்டு வலி இருக்குதுங்க. அந்த மூட்டு வலியை நம்ம வீட்டிலேயே எக்ஸசைஸ் மூலியமா, முத்திரை மூலமா எப்படி குணப்படுத்தலாம்னு பார்க்கலாம். காலையில் எழுந்தவுடன் நம் பல் விளக்கி பாத்ரூம் எல்லாம் போய் நம் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி உடம்ப ஃப்ரீயாக வச்சுக்கணுங்க. பாத்ரூம் போகாமல் நம்ம ஒவ்வொரு பயிற்சிகளையும் எப்பவுமே செய்யக்கூடாது, சரிங்களா? அப்படி இருக்கும்போது காலையில் காலை கடன்களை முடித்து ஒரு ஒரு 3/4 டம்ளர் வெதுவெதுத்த சுடுதண்ணி குடித்துவிட்டு நம் பயிற்சிகளையோ எக்ஸசைஸோ முத்திரை எந்த மாதிரி செய்தாலும் நம்ம காலை கடன்களை முடிக்கணும். அப்படி வரும்போது இப்போ நிறையா பேருக்கு மூட்டு வலி பிரச்சனை இருக்குங்க. என்னதான் ஊசி போட்டு என்னதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் மூட்டு வலி பிரச்சனை தீர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கிளினிக்கு வராங்க, சரிங்களா? நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், குடலை சுத்தப்படுத்தினாலே கபம், பித்தம் எல்லாம் பித்தமாக உடம்பு உள்ளவங்களுக்கு பித்தம் வெளியேறும். கபம் அப்படின்னா மலத்தில் ஊடி கபம் வெளியேறுங்க. அந்த மாதிரி நம்ம சுத்தமாக வச்சுக்கணுங்க. அப்படி இருக்கும்போது இந்த கால்களை நம்ம பெட்டில் படுத்தாலும் சரி, சாதாரண இந்த மாதிரி சேரில் உட்காந்துக்கிட்டாலும் சரி, என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாருங்க, காலை நல்லா இப்படி மேலே தூக்குறீங்க. மேலே தூக்கி அந்த விரல்கள் இருக்கு இல்லைங்களா, விரல்கள் நம்மளை நோக்கி இருக்கணும். அந்த விரல்கள் நம்மளை நோக்கி இருக்கணும். அப்போ நம்ம தண்டு வடம் நேராக இருக்கணுங்க. அப்படியே பாருங்க, 1 இந்த மாதிரி, அதாவது இந்த முட்டி இருக்குது இல்லையா, ஒரு காலம் கூட செய்யலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கால் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இப்படி ஒரு காலை இப்படி வச்சு இந்த முட்டியை கீழ் நோக்கி அழுத்தம் கொடுக்கணும். அப்போ இந்த முட்டியை கீழ் நோக்கி அழுத்தம் கொடுக்கும்போது நம்ம கால் கொஞ்சம் மேலே வரும். மேலே வரும்போது விரல்கள் நம்மளை நோக்கி இருக்கணும். அதாவது காலோட விரல்கள் நம்மளை நோக்கி இருக்கணுங்க. அந்த மாதிரி டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். எவ்வளோ நேரம் நம்ம ஹோல்டு பண்ணி வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நம்ம நரம்பு, தசைகள், ரத்தோட்டம் சீராகவும் இருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி, சரிங்களா? அதே மாதிரி ஒரு 20 கவுண்டிங் ரைட்டு கால், அதே மாதிரி லெஃப்ட் கால் இங்கே பாருங்க. எவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ண வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்கள் ஹோல்டு பண்ணி வைக்கலாம், சரிங்களா? பாருங்க, ஒன், 2, 3. அந்த மாதிரி முதல்ல வலது கால் அப்படியே ஒரு 20 கவுண்டி தூக்கி முழங்கால கீழ் நோக்கி அழுத்தம் கொடுக்கணும். அதே மாதிரி பாதம் இருக்குது இல்லைங்களா, விரல்கள், கால், பாதம், விரலெல்லாம் நம்மளை நோக்கி இருக்கணுங்க. அதாவது இந்த முட்டு இருக்கு இல்லைங்களா, முட்டுக்கு நேராக, அதுக்காக இப்படி வைக்கக்கூடாது, கீழ் நோக்கி வைக்கக்கூடாது. எவ்வளோ தூரம் மேலே தூக்கி இப்படி வைக்கிறோமோ அவ்வளோ தூரம் இந்த முட்டை கீழே அழுத்தம் கொடுக்கணுங்க. 2 கால் மாறி மாறி ஒரு 20 கவுண்டிங் செய்யணும். ரெண்டாவது, நல்லா துண்டு இருக்கு இல்லைங்களா, துண்டோ பெட்ஷீட்டோ உங்களுக்கு அப்படி கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா பெட்டில் படுத்துக்கிட்டு அல்லது தரையில் ஒரு மேட்டு போட்டு, தரையில் பண்ணும்போது முக்கியமாக மேட்டு போட்டு தான் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, சுவாச பயிற்சி பண்ணாலும் சரி,
முத்திரைகள் பண்ணாலும் சரி எப்பவுமே தரைக்கு ஒரு மேட்டு போடணுங்க. மேட்டு இல்லைன்னா போரப்பாய், இது ரெண்டும் இல்லை ஏதோ ஒன்று போட்டு உட்காந்துக்கிட்டு கூட செய்யலாங்க. சரிங்களா? அப்போ ஒரு நல்லா பெட்ஷீட் எடுத்து நல்லா ரோல் பண்ணணுங்க. நான் காமிக்கிறேன், ஒரு நிமிஷம். இந்த மாதிரி சரிங்களா? பெட்ஷீட்டாக இருந்தாலும் சரி, கனமான துண்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எடுத்துட்டு பாருங்க, இந்த காலுக்கு அடியே, அதாவது இந்த பயிற்சி வந்து சேரில் உட்காந்து செய்ய முடியாது, கீழே உட்காந்து மேட்டு போட்டு செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பெட்டில் போட்டு செய்யலாம். இதை முட்டுக்கு அடியில் வச்சுட்டு அப்படியே கீழே முட்டை அழுத்தம் கொடுக்கணுங்க. சரியா? அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும். அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது நம்ம இடுப்புல இருந்து சக்தி ஓட்டம், அதாவது பிளட்டு ரத்தம் நல்லா சீராக ஓடும். அப்போ ரத்தாட்டம் சீராக இருக்கும்போது அங்கங்க நரம்புகளும் தசைகளும் பிடிப்பெல்லாம் மாறி மூட்டு வலி படிப்படியாக குறையுங்க. அதே மாதிரி நம்ம உட்காந்து செய்ய முடியல அப்படின்னா நின்றுக்கிட்டு கூட செய்யலாம். காலை ரெண்டையும் விரல் இருக்கு இல்லைங்களா, விரல், அந்த விரலை மட்டும் ஊனணும். காலை ரெண்டையும் அந்த விரல் மட்டும் இப்படி, இது கால் பார்த்துக்குங்க. காலை இந்த விரல்கள்லையே இந்த 5 விரலில் நடந்து 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 பின்ன ரிட்டன் வரணும். எப்படின்னு காமிக்கிறோம் பாருங்க. கீழே கால் இருக்கு, காலை இப்படி தான் வைக்கணும். இப்படி இருக்கிற காலை இப்படி வைக்கணும். வச்சு பாருங்க, இந்த மாதிரி நடக்கணும். சரிங்களா? கை வந்து இப்படி செய்யணும். அந்த நடக்கும்போது வாக்கிங் பண்ணும்போது அந்த கையை இப்படி பண்ணணுங்க. அந்த விரல்கள் வந்து எப்பவுமே கீழே தரையை நோக்கி இருக்கணும், குதிங்கால் வந்து மேலே தூக்கி இருக்கணும். அதுதான் வித்தியாசம். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, இப்படி சேரை இப்படி பிடிச்சிக்குங்க. சரிங்களா? சேரை பிடிச்சிட்டு இங்கே பாருங்க, இதே மாதிரி காலை 1 2 அந்த மாதிரி செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்க, இது சேர். சரிங்களா? இது சேர். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த மாதிரி ஒரு 20 கவுண்டிங் நம்ம செய்யலாம். சரிங்களா? ரெண்டாவது பாருங்க, நம்ம இப்படி சேரை இப்படி 2 கையிலையும் பிடிச்சிக்குங்க. சரியா? இங்கே பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த மாதிரி ஒரு 20 கவுண்டிங். அதே மாதிரி இப்போ இந்த செவுரு இருக்கு இல்லைங்களா, பாருங்க, இந்த செவுத்தை நம்ம காலை முதல் சொன்ன மாதிரி காலை வந்து குதிங்கால் மேலையும் 5 விரலும் கீழே இருக்கணுங்க. இப்படி பாருங்க, 1 2 3 4 5 6 இதே போல ஒரு 10 கவுண்டிங் 20 கவுண்டிங். அப்புறம் இப்படி ரைட் சைடில் திரும்பிட்டு பாருங்க, கையை இப்படி வைக்கணும். சரிங்களா? 1 2 3 4 5
6 7 8 9 10. அந்த மாதிரி ஒரு 20 கவுண்டிங் செய்யும் போது பாருங்க, இதை நம்ம கால் முட்டுங்க. சரியா? இந்த கால் முட்டு எலும்பு தேயாது, எப்பவுமே எலும்பு தேயாது. இது ஜவ்வு. பாருங்க, நல்லா பாருங்க. நம்ம மடக்கி 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 இப்படி நல்லா பாருங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ் வந்து இந்த ஒரு ஜவ்வு பகுதி மாதிரி இருக்கும். அது வந்து எக்ஸசைஸ் பண்ண 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 அது இப்படி கம்ப்ரஸர் ஆகி இருக்கிறது, பல்ஜாகி இருக்கிறது அப்படியே கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் வளருங்க. அந்த மாதிரி செய்யும்போது நம் மூட்டு வலியை குறைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ராத்திரி நேரம் படுக்கும்போது வேலையெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு வீட்டுக்கு வந்து படுக்கலாம் அப்படின்ட்டு நைட்டு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு படுக்கும்போது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, கல்லுப்பு இருக்குது இல்லைங்களா? கல்லுப்பு அருமையான மருந்துங்க. கல்லுப்பை நல்லா சட்டியில் போட்டு வறுக்கணுங்க. சட்டியில் போட்டு வறுக்கும்போது நல்லா பொரிஞ்சு வரும். அப்போ ஒரு காட்டன் துணியில் போட்டு என்ன பண்ணணும்னா, ஆமணக்கெண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவோம். அந்த விளக்கெண்ணெயை காலில் எந்த கால் வலிக்குதோ அந்த காலில் நல்லா பெரட்டணுங்க. பெரட்டி அந்த கல்லுப்பு வறுத்து சூடோடு இருக்கு இல்லைங்களா, வலிக்கிற இடத்துல அப்படியே மெதுவாக ஒத்தனை கொடுக்கணும். அப்படி ஒத்தனை கொடுக்கும்போது கால் வலி, மூட்டு வலி நல்லா குறையுங்க. அதே மாதிரி நம்ம படுக்கும்போது அப்படி அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னா ஆமணக்கெண்ணெயோ நல்லெண்ணெயோ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கால் குதிங்கால் இருக்குது இல்லைங்களா, பாருங்கள் நல்லா இந்த குதிங்கால் சரிங்களா, விரல்கள்லையும் நல்லெண்ணெய் வைக்கலாம். விளக்கெண்ணெயாக இருந்தாலும் மிகச்சிறப்பு. இந்த காலில் பெரட்டி இந்த ரைட் ஹேண்டு, அதாவது இந்த கையை இப்படி நல்லா மடக்கி இங்கே பாருங்கள் நல்லா இப்படி அழுத்தம் கொடுக்கணும். சரிங்களா? இப்படி அழுத்தம் கொடுக்கும்போது ரெண்டு காலுக்கு மாறி மாறி நல்லா அழுத்தம் கொடுத்து விரல்கள்லையும் கால் விரல்கள்லையும் வைக்கணும், தொப்புள்லையும் வைக்கணும். அப்படியெல்லாம் நம்ம வைத்து வரும்போது நம்ம உடற்பயிற்சியிலையோ எக்ஸசைஸ் மூலமும் நம்ம மூட்டு வலியை குறைக்கலாங்க. அதே மாதிரி முத்திரைகளில் வாயு முத்திரை, சிம்முத்திரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. வாயு முத்திரை அப்படின்னா இந்த கட்டவரல் இருக்குது இல்லைங்களா, ஆள்காட்டி விரல், கட்டவரல் பாருங்க, நல்லா பாருங்க. இங்கே ஒரு ரேகை இருக்கும் சரிங்களா. இந்த ரேகையில் இந்த ஆள்காட்டி விரலை டச் பண்ணணுங்க. டச் பண்ணி பாருங்க, இந்த கட்டவரலை ஆள்காட்டி விரல் மேலே வச்சு இப்படி தொடை மீது அமர வேண்டும். பாருங்க, இந்த மாதிரி உட்கார்ந்து வாயு முத்திரை செய்யும்போது மூட்டு வலி 100% குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. செஞ்சு ரிசல்ட்டும் பார்த்துருக்கோம். வர்ற பேஷண்ட்டுகளுக்கு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி செய்கிறாங்க, குறைவு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி அதே மாதிரி சின்முத்திரை இங்கே பாருங்கள், பெருவிரல், ஆள்காட்டி விரல் பாருங்க. அதே மாதிரி ரெண்டு கையிலையும் இதே மாதிரி உட்காந்து கண்ணை மூடி நல்லா அமர்ந்து எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ உட்காந்துக்கலாம். இந்த விரல் இருக்குதுங்களா, ரெண்டு விரலும் டச் பண்ணும்போது ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அதாவது வெடுக்கு 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 வெடுக்குன்னு நீங்கள் கண்ணை மூடி இருக்கும்போது உங்களுக்கே அது உணர்வு வெடுக்கு 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 வெடுக்குன்னு அப்படியே துடிக்கிற மாதிரி இருக்குங்க. சரியா? அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு மூட்டு வலி குறையுங்க. இதில் எதையாவது 1-2 ஃபாலோ பண்ணி நமக்கு மூட்டு வலி இல்லாமல் உடல் நலம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நம் நலம் நம் கையில். நன்றி.